மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 13 வரை. நாளைக்கு சாபத் டே. நம்ம போல கடவுளுக்குன்னு அந்த நாளில் நம்ம பரிசுத்தமாக எந்த வேலையாக இருந்தாலும், எப்படியாப்பட்ட வேலையாக இருந்தாலும் அதை நம்ம ஒதுக்கிட்டு நாளைக்கு நம்ம பரிசுத்தமாக கடவுளுக்குன்னு ஆசரிக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி அதுக்குன்னு நம்ம அனைத்தையும் ஒதுக்கிட்டு அந்த நாளுக்குன்னு ஆயத்தமாகணும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலேயும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in the earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us the debtors as we forgive your debtors. வசனம் 13. எங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not into the temptation, but deliver us from evil. For thine is kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு நம்ம படிக்க போகிற வசனம் என்னாகமம் 36வது அதிகாரம். அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு 2 ஆர்டர், ஒரு ஆர்டர் ஹை பேக்கோவில் ஜொமேட்டோவில் போய் டெலிவரி பண்ண 20 ரூபா கொடுத்தாங்க. இன்னொரு ஆர்டர் பீஸா ஹட், புளியாந்தோப் போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைடில் கஸ்டமர் வீடு. சரி, அந்த ஆர்டரை நம்ம சீக்கிரமாக டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே டெலிவரின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஏன்னா நான் 1 hour தான் டியூட்டி அவங்கக்கிட்ட புக்கிங் போட்டிருந்தேன். சரி, அடுத்த ஆர்டரை நம்ம அந்த டைமிங் முடியறதுக்குள்ளே நம்ம இன்னொரு ஆர்டரை நம்ம பிக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். கஸ்டமர்கிட்ட போய் பார்சலை அவங்களோட பீஸாவை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் டெலிவரின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க அடுத்த 1 நிமிஷத்தில் அவங்க வீட்டில் போய் டெலிவரி பண்ணிட்டேன். ஆனால் அதை கஸ்டமர் என்ன டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிட்டாரு தெரில. பீஸா டெலிவரி பண்ணியாச்சு, ஆனால் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி டாப் 4ல் ஒரு டியூட்டி எடுத்தேன். 425 ரூபா கொடுத்தாங்க. அந்த டியூட்டி கஸ்டமர் பார்த்திங்கன்னா பட்டினி பிளாசா, அந்த பில்டிங் ஓனர் அவங்க தான். ஒரு வயசான பாட்டி, நான்வெஜ்ஜே எடுக்காதவங்க. அவங்க ரொம்ப மெலிஞ்சி போயிருந்தாங்க, கேன்சர் பேஷண்ட். நாம் ஒரு வாட்டி நான்வெஜ்ஜை நம்ம லைஃப்பில் எக்காக இருந்தாலும் சரி, ப்ரோட்டீன்ஸ், சிக்கன், பீஃப், மட்டன், மட்டன் இஸ் வெரி காஸ்ட்லி. இது நம்ம எது எடுத்தாலும் நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி நம்ம ஊசி போட்டுக்கிறோம்ல, அத்தனை டைம் ஏதோ சொன்னாங்க ஒருத்தர். நம்ம உடம்புக்கு அது ரொம்ப நல்லதான் ப்ரோட்டீன்ஸ். இப்போ அவங்க பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த இதை எடுத்துக்கிறாங்க, மெடிசன்ஸ். அந்த மெடிசன்ஸ் நம்ம எடுக்காமல் ப்ரோட்டீன்ஸ் நம்ம எடுத்தாலே நம்ம லைஃப்பில் அது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்குது. நம்ம ஒரு மெடிசன்ஸை ஒரு நான்வெஜ் மூலயமா நம்ம எடுக்க முடியுன்றத அது ஆரோக்கியம், நம்ம உடம்பை பாதுகாக்குது. அது ஒரு நோயாக இருந்தாலும் சரி, அது ஒரு கெட்ட செல்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு அந்த உணவு முக்கியத்துவம், ஒரு மெடிசன் எடுக்கிற அளவுக்கு அது ஒரு முக்கியத்துவமாக இருக்குதுன்றது யூடியூப்ஸில் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தது நான் கேள்விப்பட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூட ஒரு நேபாளி வருவார். அவரை கூட கூட்டிகிட்டு போகும்போது அவர் ஒன் சைடாக காலை உட்காந்து வச்சு வந்தார். ஒரு ஆட்டோவில் அவருக்கு முட்டி இடித்து செம்ம வலி அவருக்கு. நான் எப்படியோ பூந்து போயிடலாம்னு நினச்சேன். அந்த ஆட்டோக்கார் வேணுண்டே கொஞ்சம் எனக்கு பக்கத்தில் வந்தார். அவர் கால் முட்டி பைக்கில் அவரை கூட கூப்பிட்டு போகும்போது, அதுக்கப்புறமா திருப்பி ரிட்டன் கூட்டும்போது 2 கால் போட்டு உட்காருங்க. ஒரு கால் போட்டு நீங்கள் ஒன் சைட் பேலன்ஸ் இல்லை, நீங்கள் செம்ம வெயிட்டு, உங்களுக்கு 2 கால் போட கஷ்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் போட்டு தான் உட்காரணும். நீங்கள் லேடிஸ்னால் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம், நீங்கள் ஒரு ஜென்ஸு தானே, எதுக்கு நீங்கள் ஒன் சைடு போட்டு உட்காந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அவர் 2 சைடு போட்டு உட்கார வச்சு கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் சேஃப்டியாக எடுத்துகிட்டு வந்து விட்டாச்சு. அது அவரோட கொழுப்பு, காலை தூக்கி போட்டு உட்காரது கஷ்டம். அவரை நான் ஒரு ஹெல்மெட் போட்டு கூட அவ்வளோ சேஃப்டியாக கூப்பிட்டு போனேன். என்றைக்குமே இல்லாமல் அன்றைக்கி ஹெல்மெட்லாம் போட்டு அவரை கூட கூப்பிட்டு போனேன். இதேமாரி இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்களுக்கோட பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது எல்லா விஷயத்துலையும். அப்போ அவங்க தான் அந்த பூமியை ஆள்றாங்கன்ற மாதிரி கணக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எலான் மஸ்க் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. உலகத்தில் முக்கியமான ஆளாக இருக்கார், அவர் ஃபஸ்ட்டில் இருக்கார். அதுக்கடுத்தது ட்ரம்ப் இருக்கார், அதுக்கடுத்தது மோடி இருக்கார். ஆப்போசிட் பார்ட்டியாக புட்டின் இருக்கார். எல்லாத்தையும் எதிர்க்கிறவரா சாத்தான் ஒரு பக்கம் செயல்பட்டு இருக்கான். அவனை எல்லாமே நம்ம சேர்ந்து எதிர்க்கணும். அவன் எண்ணங்கள் என்னன்னா பிரிவினையை கொண்டு வர்றது, மக்களை சண்டைக்கு இதாக்குறது, அதான் அவனோட வேலை. அதை நம்ம தெரிஞ்சு உஷாராகி நம்ம ஒற்றுமையாக வாழ்ந்து, ஒருத்தர் எடுக்கிற டிசிஷனால் உலகத்துக்கு பிரச்சனை வராமல் எல்லாருமே ஒற்றுமையாக வாழ்வு தான் முக்கியம். எதுக்கு வாழ்கிறோம், நம்மளை எதுக்கு படைச்சிருக்கார், அந்த நோக்கத்துக்கோசம் நம்ம வாழ்ந்துட்டு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் படிக்கிறேன் என்னாகமம் 36ஆம் அதிகாரம் வசனம் 1. யோசேப்பின் குமாரனுடைய வம்சத்தாரின் மனாசேயின் குமாரனாகிய மக்கீருக்கும் பிறந்த கீலியாத்தின் வம்சம் பிதாக்களான தலைவர்கள் சேர்ந்து மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுடைய பிதாக்களால் தலைவராகிய பிரபுக்களுக்கும் முன்பாக வந்து அவர்களை நோக்கி, And the chief father of the families of the children of the Gilead, of the son of Machir, the son of Manasseh, of the families of the son of the Joseph, come near and speak before Moses, and before the prince of the chief fathers of the children of the Israel. வசனம் 2. சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவருக்கு கர்த்தர் கட்டளையிட்டாரே, அன்றியும் எங்கள் சகோதரராகிய சொல்ல பயத்தின் சொலோபியாத்தின் சுதந்திரத்தை அவன் குமாரர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவருக்கு கர்த்தராலே கட்டளையிடப்பட்டதே. And they said, The Lord commandment, may Lord give the land for the inheritance by lot to the children of the Israel. And my Lord and was commandment by the lands to give the inheritance of the Zelophehad your fathers unto the daughters. வசனம் 3. அப்படி இருக்க இவர்கள் இஸ்ரவேல் புத்திரர்களுடைய வேறு கோத்திரத்தின் புத்திரர்களுக்கு மனைவியலானால் அந்த குமாரத்திகளுடைய சுதந்திரம் எங்கள் பிதாக்களுடைய சுதந்திரத்திலிருந்து எங்கி அவர்கள் உட்படுகிற கோத்திரத்தின் சுதந்திரத்துடனே சேர்ந்து போகும்படி எங்கள் சுதந்திரத்திற்கு சீட்டினால் விழுந்த பங்கில் இராமல் அற்றுப்போகுமே. And if they be the married to any of the sons of the other tribes of the children of the Israel, then the shall and their inheritance be taken from inheritance of the fathers, and the shall be put to the inheritance of the tribes whereunto they are the received. So shall it be taken from the lot of the your inheritance. வசனம் 4. இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு யூபிலி வருஷம் வந்தாலும்
அவர்களுடைய சுதந்திரம் அவர்களுடைய உட்பட போன கோத்திரத்தின் சுதந்திரத்துடனே சேர்ந்து போகும். இப்படி எங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலிருந்து அது நீங்கி போகுமே என்றார்கள். And when is the jubilee of the children of the Israel shall be, then is shall and their inheritance by the put unto inheritance of the tribes, whereunto they are received, so shall and their inheritance by taken away from the inheritance of the tribes of the fathers. வசனம் 5. அப்பொழுது மோசே கர்த்தருடைய கட்டளைகளின்படியே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, யோசேப்பு குமாரத்தின் புத்திரரின் கோத்திரத்தார் சொல்கிறது சரியா? And Moses commandment and the children of the Israel according to the word of the Lord, saying, the tribes of the sons of Joseph said will. வசனம் 6. கர்த்தர் செலோபியேரின் குமாரத்திகளை குறித்து காரியத்தில் கட்டளையிடுகிறதாவது, எங்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம், ஆனாலும் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரிலே மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்ய வேண்டும். This is things which the land doth commandment conquering the daughters of the Zebulun, saying, lot them marriage to whom they taken best, only to the family of the tribes of their fathers shall they marry. வசனம் 7. அப்படியே இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரம் ஒரே கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்திற்கு போகாதிருக்கும். இஸ்ரவேல் புத்திரர்கள் அவரவர் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலே நிலை கொண்டு இருக்க வேண்டும். So shall not the inheritance of the children of the Israel remove from tribe to the tribe, for every one of the children of the Israel shall keep himself to the inheritance of the tribes of his fathers. வசனம் 8. இஸ்ரவேல் புத்திரர்கள் அவர்கள் தங்கள் பிதாக்களுக்கு சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி இஸ்ரவேல் புத்திரர்களுடைய ஒரு கோத்திரத்திலே சுதந்திரம் அடைந்திருக்கிற எந்த குமாரத்தி தன் பிதாவின் கோத்திர வம்சத்தாரிலே ஒருவனுக்கும் மனைவியாக வேண்டும். And every daughters the possessed inheritance in the tribes of the children of Israel shall be wife unto one of the family of the tribes of the father, that they children of the Israel many enjoy every man of the inheritance of the fathers. வசனம் 9. சுதந்திரமானது ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்தையும் கூறக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரருடைய ஒருவர் கோத்திரம் தன் சுதந்திரத்தை நிலை கொண்டு இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் என்றார். Neither shall and the inheritance remove from one tribe another tribes, but every one of the tribes of the children of the Israel shall and keep himself to his own inheritance. வசனம் 10. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செலொப்பியாத்தின் குமாரத்திகள் செய்தார்கள். Even as the land commandment Moses, so did the daughters of the Zelophehad. வசனம் 11. செலொப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மிக்லாள், திர்சாள், ஒக்கலாள், மில்காள், நோவாள் என்பவர்கள் தங்கள் பிதாவின் சகோதரருடைய புத்திரர்கள் விவாகம் பண்ணினார்கள். அவர்கள் யோசேப்பின் குமாரத்தி ஆகிய மனாசே புத்திரரின் வம்சத்தாரை விவாகம் பண்ணினபடினாள். For Milal, Triba, and Okalal, and Milal, and Noah, the daughters of Zil, married unto the father brothers sons. வசனம் 12. அவருடைய சுதந்திரம் அவர்கள் பிதாவின் வம்சமான கோத்திரத்தோடு இருந்தது. And they were unmarried into the family of the sons of Moses, the sons of Joseph, and the inheritance remained in the tribes of the family their fathers. வசனம் 13. எரிகோவே அருகே யோர்தானுக்கு மோவாபின் சமான வெளிகளில் கர்த்தர் மோசே கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. These are the commandments and the judgments
which the Lamb commandment by the hand of Moses unto the children of the Israel in the plains of the Moab, Jericho. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைய தினம் கர்த்தருடையது. நம்ம அவருக்குன்னு நேரத்தை செலவிடணும், அவர் செய்த நன்மைகளை நாம் யோசிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.